யாரு ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொல்றோம்? ஒரு சாதாரணமான ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவருடைய தாயார் 10 பாத்திரத்தை தேய்த்து வளர்த்து இன்று இந்த நிலைமைக்கு புரட்சி தலைவர் என்று பெயர் எடுக்கின்ற அளவுக்கு உருவாக்கி இருக்கிறார் என்ற என்ன காரணம்? இளம் வயதிலேயே பசியா இருந்தவர், பட்டினியா இருந்தவர், வறுமையா இருந்தவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பசியா இருந்தவர், பட்டினியா இருந்தவர். இவர் என்ன பண்றாரு? தாயார் அவர்கள் 10 பாத்திரத்தை தேய்த்து இவரை வளர்க்கின்றார்கள். 10 பாத்திரத்தை தேய்த்து வளர்க்கின்ற பொழுது இவர் பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்றார். பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்ற பொழுது ஒரு 2 நாள் பள்ளிக்கு போல. அப்ப ஆசிரியர் கேட்கின்றார், ஏன் ராமச்சந்திரா 2 நாட்களாக நீங்க பள்ளிக்கு வரவில்லை என்று சொல்கின்றார். அதுக்கு அவர் சொல்றாரு, கையை நீட்ட அடிக்கணும்ன்றாரு. கையை நீட்ட மாட்டேன்றாரு. சில நேரம் கழித்து அவர் கையை நீட்டுகின்ற பொழுது அந்த கை சிவந்திருக்கின்றது. அப்பொழுது சொல்லுகின்றார், ஏன் உங்களுடைய கை சிவந்திருக்கிறது கேட்கின்ற பொழுது, என்னுடைய தாயார் 10 பக்கத்தில் இருக்கின்ற வீடுகளுக்கு சென்று 10 பாத்திரங்களை தேய்த்து என்னை வளர்த்திருக்க 10 பாத்திரங்களை தேய்த்திருந்தார்கள். நோய்வாய்ப்பட்டதன் காரணமாக அங்கு செல்ல முடியவில்லை. அந்த பணியை நான் செய்தேன் சொல்லியிருக்கார். இதை சொல்லுவதற்கு காரணம், புரட்சி தலைவர் ஏழ்மை அறிந்தவர். பின்னால் வராரு, பாய்ஸ் கம்பெனில சேர்றாரு. பாய்ஸ் கம்பெனில இருந்து நாடக கம்பெனில சேர்றாரு. நாடக கம்பெனில இருந்து திரைத்துறைக்கு வருகின்றார். திரைத்துறை மூலமாக பல்வேறு கருத்துக்களை நாட்டு மக்களிடம் சென்று நாட்டு மக்கள் அவர்பால் ஈர்க்கப்பட்டு புரட்சி தலைவரை நேசிக்கின்றார்கள். இது வரலாறு. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். நீங்க நினைக்கலாம் எம்ஜிஆர் பெரிய இது ராயல் ஃபேமிலியில பிறந்திருந்தேன். திரைப்படத்தின் மூலமாக கருத்துக்களை எடுத்துச் சொல்வதன் காரணமாக பேர் அண்ணாவால் ஈர்க்கப்படுகின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் வளருவதற்கு காரணமாக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பங்கு. ஒரு கட்டத்திலே சொல்லுகின்றார் பேரு அண்ணா அவர்கள், என் மடியிலே ஒரு கனி விழுந்தது. அந்த கனியை எம்ஜிஆர் என்ற கனியை, இதய கனியை என் இதயத்திலே வைத்துக் கொண்டு என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு போற்றப்பட்ட ஒரு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். திரைப்படத்தில் சொல்லுவாரு, பசியா இருக்கும் இவருக்கு சாப்பிட்டு பாரு, பண்ணு சாப்பிட்டு பாரு. அந்த வழியா ஒரு பசி என்று ஒரு பிச்சைக்காரர் வருவார். தான் உண்ணவில்லை என்றாலும் கூட அந்த சாப்பாட்டை அவர் கொடுக்கணும்னு அந்த சாப்பாட்டை கொடுப்பார். இப்படி ஈகை குணமுள்ள தலைவர். இந்திய துணை கண்டத்தில் மக்களை நேசித்த தலைவர் 2 தலைவர் தான். ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஒன்று புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். மக்களால் நேசிக்கப்பட்ட தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். ஆனா இப்படி ஆட்சி கட்டிலே வருவதற்கு காரணம், ஏன்னா எம்ஜிஆரை பத்தி சொன்னா எல்லாருமே பேசிட்டாங்க. புரட்சி தலைவரை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னா 1000 கதையை சொல்லலாம். திண்டுக்கல் தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது 6 மாத காலமாக பிறந்த குழந்தையாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திண்டுக்கல் தேர்தலில் போட்டியிடுகின்றது. மாயத்தேவர் என்பதை நிறுத்தப்படுகின்றார். அன்று மத்தியிலே காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கின்றது, தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டிருக்கின்றது. இந்த கட்சிகள் இருந்தாலும் கூட மிகப்பெரிய வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது. இதை சொல்வதற்கு காரணம் இந்த வரலாற்றை சொல்லியாக புரட்சி தலைவர் பற்றி. அப்படிப்பட்ட தலைவன் மறைந்தும் 108 ஆண்டுகளானவன் 108 ஆண்டுகள் போனார். போனார் திண்டுக்கல் தேர்தலுக்கு. வழியில தலைவர் வர கார் மாறி மாறி போறார். ஏன் கேட்டீங்கன்னா, அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தால். அப்ப என்ன பண்ண, ஒரு கடை கட்ட ஒரு இது நிறுத்துறாரு ஒரு கொட்டையில. அங்க ஒரு அம்மையார் அவர்கள் யார் வந்துக்கிறாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்திருக்கிறான்னு சொன்னோடனே தான் வீட்டிலே சமைத்து வைத்திருந்த அந்த மீன் குழம்பு எம்ஜிஆருக்கு பிடிக்கும்னு நினைச்சு
உண்மை வரலாறு புத்தகம், எம்ஜிஆருடைய வரலாற்று புத்தகத்தை படித்து பாருங்க. கொடுக்குறாங்க, அதை எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்டு வராரு. வரும்போது அதே இடத்துல நிறுத்தி அந்த பாத்திரத்தை அவர்கிட்ட கொடுத்து நம்ம பாக்கெட்ல எவ்வளவு காசுக்கு எடுத்து அவருக்கு கொடுத்துட்டு போறாரு. இதோடு மட்டும் இல்லாமல் போறாரு, ஒரு இடத்துக்கு போறாரு. எல்லாம் வரலாம், நிறைய கதை சொல்லணும். எம்ஜிஆர் 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 பண்ணார். எல்லாம் நாக்கு நட்டுனுக்குறாங்க. எம்ஜிஆர் வர உடனே நிறுத்திடுறாங்க, வண்டியெல்லாம் நிறுத்திட்டு போவாங்க, வேலையெல்லாம் விட்டுட்டு எம்ஜிஆர் வர நிறுத்திட்டாங்க, வண்டியெல்லாம் நிறுத்திச்சு. எம்ஜிஆருக்கு எல்லாம் கை கொடுக்குறாங்க, எல்லாம் பெண்மணிகள். அந்த கையை தொட்ட உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். ஒரு அம்மா வந்து வீட்டுல போய் படுத்துக்குது, படுத்து தூங்குது, சாப்பிடல. ஏன்னா சாப்பிடல கூடுகார கேட்கறா, இல்ல நான் சாப்பிடல. இந்த கையை மட்டும் தூக்கி குடிச்சுனே இருக்குது. கேட்கறேன், ஏன் கை என்ன வலிக்குதா சொல்லு அப்படின்னு. அந்த அம்மையார் சொல்லுகின்றார்கள், இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொட்ட கை, தொட்ட விரல். இந்த விரலை வந்து கழுவுனா இந்த சேர் போயிடும். இந்த கழுவுனா கையில் இருக்கிற இந்த எம்ஜிஆர் தொட்ட இது போயிடும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு மக்களை நேசித்த தலைவர் புரட்சி தலைவர், மக்களால் நேசிக்கப்பட்ட தலைவர். அந்த தலைவருக்கு தான் பிறந்தநாள் கொண்டாடுறோம். நிறைய சப்ஜெக்ட் இருக்கு எம்ஜிஆர் பத்தி பேசலாம். இந்த லோக்கல் சப்ஜெக்ட் கொஞ்சம் டச் பண்ணாதான் நம்ம ஆளுங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கு முன்ன ஒரு 2-3 சமாச்சாரம் சொல்லிடுறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் தலைவரை பத்தி பேசிட்டோம், இன்னும் கொஞ்சம் நிறைய அடுத்த மீட்டிங் எல்லாம் பேசுறது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த பேரூராட்சி பத்தி பின்னால வரேன். ஒரே 5 நிமிஷம் முடிச்சிருந்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சட்டம் வந்து சொன்னாங்க 520 வாக்குறுதி, அது இது எல்லாம் ரைட், எல்லாருக்குமே தெரியும். நான் சட்டம் கொண்டாந்தாங்க, நம்ம சைக்கிள் கொண்டு எல்லாம் எல்லா மீட்டிங்லயும் பேசிடுறோம். ஆனா 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நம்ம சென்ற தேர்தல் தோற்றோம். வெறும் 2 லட்சம் வாக்கு. நான் கூட தேர்தல் இல்லைன்னு நினைக்கிறேன். வேணா கொரோனால போய் பார்த்தா நீங்க எல்லாம் கடுமையாக உழைச்சிங்க, ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே என்னை வெற்றி பெற செய்தீர்கள். நான் அதெல்லாம் எப்பவுமே நன்றி நினைப்பேன். இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. யார் ஆட்சி? ஸ்டாலின் ஆட்சி. சொன்ன பையன் வரோம், பையன் பேரன் வரோம், அதை பற்றிலாம் நமக்கு கவலை கிடையாது. அந்த பேரனையும் பார்ப்போம். கருணாநிதியே பார்த்த கட்சி அழைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம். அதெல்லாம் யாரை பற்றி கவலை இல்லை. இப்போ சின்ன நிகழ்ச்சி, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்ன யார் அந்த சார் போனோம், ஜெயிலுக்கு போனோம், பர்மிஷன் கேட்டோம், கொடுக்க மாட்டேன். நாங்க ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் நடத்தினோம். எடப்பாடியாரு 4 வருஷம் ஆட்சி இருந்தார். 33,000 ஆர்ப்பாட்டங்களை தமிழகத்தில் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்து, அனுமதியோடு அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டது. ஏன் இந்த யார் அந்த சார் ஞானசாரனை பத்தி அண்ணா யூனிவர்சிட்டி பத்தி சப்ஜெக்டிங் கொண்டாடுன்னு கேட்டீங்கன்னா, கன்னிகோபத்தில் ஒரு என்சிசி முகாம் நடந்துச்சு. அது யாரும் நடத்தினா ஒரு பெண் வந்து பாதிக்கப்பாளையில் கொடுத்தாங்க, பாதிக்கப்பட்டா அவன் செத்துவும் போட்டான், சாகச்சாங்களோ செத்து போட்டாலே தெரியல போயிடுச்சு. அங்க அந்த தாளாளர், அந்த கல்லூரியை நடத்துவர், ஆசிரியரை கைது செய்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில அங்க ஒரு மாணவி வந்து விழுந்து சத்துறாங்க. அந்த கல்லூரி மூடப்படுகிறது, அந்த கல்லூரி சூறையாடப்படுகிறது. அந்த கல்லூரி முதல்வர் வந்து கைது செய்யப்படுகிறார், அந்த தாளாளர் கைது செய்யப்படுகிறார், ஆசிரியர் கைது செய்யப்படுகிறார். அண்ணா யூனிவர்சிட்டி மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில இந்த நிகழ்ச்சி நடக்குது. நீ யாரை அரெஸ்ட் பண்ணிக்கிற? ஒரே ஒரு ஞானசேகரன். அந்த பெண்மணி சொல்லுகின்றார்கள், இவர் பேசினார், அந்த சார் கிட்ட பேசினார் சொல்றார். ஆனால் நீ கைது செய்தது ஒரே ஒரு நபர், ஞானசேகரனை மட்டும். இங்க இருக்கின்ற அரசாங்கத்தை கேட்கின்றேன், கண்டிகோபத்துக்கு ஒரு நியாயம், கள்ளக்குறிச்சிக்கு ஒரு நியாயம். இப்படி நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது இந்த ஆட்சி. வேங்க வயல்ல வேலில் நீர்த்தேக்க தொட்டி, அந்த நீர்த்தேக்க தொட்டியில மலத்தை கழிக்கிறாங்க, கலந்துடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத கையாளத அரசை பார்த்து நான் கேட்கின்றேன், முதல் முடிஞ்சா? ஆனால் அதே என்னுடைய புரட்சி தலைவி அம்மாவில் இருந்திருந்தால் 24 மணி நேரம் போகும். எங்களுக்கு
இதெல்லாம் என்ன நேரம் நினைச்சு பாருங்க. சரி, தேர்தலில் வாக்களித்து விட்டாரு, நாடாளுமன்ற தேர்தல், அதுல வாக்களிச்சுட்டாங்க. நாங்க மக்களை சந்திக்கின்றோம். நான் கூட பாத்தீங்கன்னா இந்த பேரூராட்சிக்கு மட்டும் நான் சவாலா விடுறேன். அண்ணன் கேபிஎம் அண்ணன் எம்எல்ஏக்கு பின்னால இந்த பேரூராட்சியில எல்லா வார்டுக்கும் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல பணியை செஞ்சுக்கிறேன். சொல்லுங்க, லைட் எரியுது இல்லைங்க இந்த ஊர்ல? லைட் தெருவில் போனா லைட் எரியுது இல்லை, தண்ணி சரியா வர்றதில்லை. இங்க ஒருத்தர் இருக்கிறாரு குமார், தண்ணி குமார், ஒட்டினாரு. போன முறை பேசுனதுனால போஸ்ட் ஒட்டினாரு, கண்டிக்கிறோம் அசோக் குமார் அப்படின்னு. ஐயோ, கஞ்சா இன்னைக்கும் விற்கிறீங்களா இல்லையா இந்த ஊர்ல? இல்ல சொல்லியாப்பாங்க. லாட்டரி டிக்கெட் விற்கிறீங்களா இல்லையா சொல்லுப்பாங்களா? இவர் சொல்றாரு, என்ன பார்த்து சொல்றாரு, ஏதோ சொல்லுங்கிறேன்னு சொல்லிட்டோம். அதை பத்தி எல்லாம் நாங்க கவலைப்படுறதுக்கு இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஆம்ஸ்ட்ராங்னு ஒருத்தர் வக்கீல், எங்க பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர், மாநில தலைவர், அவர் போட்டு தள்ளிடுறாங்க. ஒரு தலைவருக்கே இந்த கதி என்று சொன்னால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படுகிறது எடுத்துக்காட்டுகளுக்காக சொல்லுகின்றேன். இது போல பல்வேறு நிகழ்வு. இன்னும் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ்கார பொம்பளையே கிள்ளிடுறான், போலீஸ் வந்து அடிக்கிறான். எல்லா வேலையும் செஞ்சு நிற்கிற இந்த அரசாங்கம் வேண்டுமா என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அதோடு பாத்தீங்கன்னா இவங்க அதிகமான யாரும் ஒருத்தங்கிறானா, இந்த மாவட்ட செயலாளருடைய பிஏ, இந்த மாவட்ட செயலாளர் பிஏ வந்து அவன் எல்லா விதமான அதிகாரத்தையும் தன் கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றான். இப்போ ஒரு பத்திரிகையில ஒரு செய்தி வந்துச்சு ஒரு 15 நாளைக்கு பின்ன, மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மதியழகன் அவர்கள் இந்த மாதிரி சொந்த வாயிட்டாரு செஞ்சாருன்னா அது உள்ள போட விரும்பல. அவர் வாங்கினா என்ன வாங்கல என்ன, கேச போடுற. யார் மேல கேச போடுற? உன் கட்சியை சார்ந்த முன்னாள் மாவட்ட செயலாளர் செங்குட்டனுடைய பிஏ சவுந்தரராஜா ஆறுமுகம் என்பவர் மேல போடுற. உன் கட்சிக்கு மேல நீயே போடுற. அவன் பார்வேர்ட் தான் பண்றான். என்னுடைய அலுவலகத்தில் பணிபுரிகின்ற அருமை தம்பி நிர்மல் குமார் அவர்கள் இங்க வந்துகிறவர்கள் அவர் மேல போடுற. எல்லாரும் மேல 6 பேர் மேல போட்டுக்கிறார். இது 2 பேர் கட்சி, இன்னொரு நம்ம ஏடிஎம்கே, இன்னொன்னு வந்து வர பத்திரிகையில போடுற. போடு, சந்தோஷம் வேணான்னு சொல்ல, நாங்க பார்வேர்ட் தான் பண்ணிருக்கோம். ஆனா 20 கோடி ரூபாய் கேட்டு என்னை மிரட்டினார்கள் என்று மனசாட்சிக்கு மனசாட்சியை விட்டு பேசுகின்ற இந்த மரியாதையை பார்த்து கேட்கின்றேன். கேஸ் போட்ட நான் சொல்றேன் இந்த மேடம் மூலமா, உன் மேல மான நஷ்டீடு வழக்கு போட்டு அதே 20 கோடி ரூபாய்க்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளரிடம் அனுமதி பெற்று நீதிமன்றத்திற்கு சென்றேன். அது என்னன்னு சொன்னாலையும் உங்களுக்கு வந்து கேட்கறதில்லை. எல்லாமே தவறான வழியில் செல்கிறார். சென்ற நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கோபிநாத் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு எடுத்துக்கிறேன். எல்லாமே ஒன்னொன்னு விரிவா பேசணும், நம்ம தானே பேச வேண்டியது. ஓட்டு போட்டாங்க ஜனங்க. அவர் ஏற்கனவே 2 முறை சட்டமன்ற 2 முறையோ 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், மக்களையே சந்திக்க மாட்டாரு. ஆனா நல்ல மனுஷன், யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டாரு. வந்த மாடை கட்டுறதில்ல, போன மாடை தேர்றதில்லை. அவரு எப்படியே வில்லேஜ் சொல்லுவாங்கல்ல, வந்த மாடை கட்டுறதில்ல, போன மாடை தேர்றதில்லை. என்னன்னு பாத்தீங்களாப்பா, தயவு செஞ்சு நீங்க நம்ம கட்சிக்காரங்க தாய்ச்சிக்கிறீங்க, எது கட்சிக்காரங்க கூட முன்னாடி கேட்டு நிற்பான். அவங்களும் கேட்கிறேன். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடுகின்ற போது 2400 கிராமங்களுக்கு சென்று வாக்குகளை சேகரித்திருக்கின்றேன். அதே போல நன்றியை 2200 கிராமங்களுக்கு சென்று, நகரத்திற்கு சென்று நன்றியை சொல்லியிருக்கின்றேன். நீ என்ன ஊத்தங்கள்ல ஒரு நாள் நன்றி சொன்ன மாதிரி பேப்பர்ல வச்சு நீ சொல்லு பாருங்க. நான் சவால் விடுறேன். நான் 5 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினர் என்னென்ன படியே செய்ய சொல்லிட்டாங்க. இது கொடுத்தா அது கொடுத்துருந்தேன். பாஸ்போர்ட் ஆபீஸ் கொண்டு வந்திருக்கிறேன், சர்வீஸ் ரோட் கொண்டு 5 நடைபெறமாக கொண்டு வந்திருக்கிறேன். நான் சாதாரண ஒரு எஸ்எல்சி தான் படிச்சிருக்கிறேன். நாடாளுமன்றத்தில் 110 முறை நான் பேசி அந்த துறை அமைச்சரை சந்தித்து பல்வேறு பணிகளை இந்த நாடாளுமன்ற தொகுதியில் செஞ்சிருக்கிறேன். செல்வகுமார் சொல்ல முடியுமா? அதே போல இருக்கிற கோபிநாத் 1 வருஷம் ஆகுது, 5வது மாசம் தான் 1 வருஷம் ஆகுது. யாருமே செய்யறதில்லை. வந்தா ஓட்டு வாங்கி போனா பிளைட் ஏறான் வர்றான். இவங்க கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி இருக்கிறதோடு மட்டும் இல்ல,
கூட்டணி கட்சி இருக்கிறவங்க வந்து பர்மிஷன் கேட்டா கூட அலோவ் பண்ண இது பண்றது இல்லை, பர்மிஷன் கொடுக்கறது இல்லை. கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் இருக்கிறார். அவருக்கு ஊர்வலத்திற்கு அனுமதி கொடுக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்டால் கிடையாது. கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு கேட்டால் கிடையாது. விடுதலை சிறுத்தை இயக்கத்திற்கு கேட்டால் கிடையாது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கேட்டால் கிடையாது. எதுவுமே கிடையாது. அப்பனும் மகனும் உட்காந்து போட்டா எடுத்துன்னு போட்டு என்னமோ சொல்றான், அதை எடுத்துன்னு உட்காந்து. இப்படி இருக்கின்ற அந்த அரசு நீக்கப்பட வேண்டும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு புக் வச்சிருக்கிறீங்க. இந்த புக்ல 10 கோரிக்கைகள் முதலமைச்சர் கேட்டாரு. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன கோரிக்கை கொடுன்னு. இந்த கால்வாயில வந்து தண்ணி வச்சு கேட்டீங்கன்னா, இந்த நெடுஞ்சாலை துறைக்கு சொந்தமான இந்த கால்வாயில் வருகின்ற பொழுது மழை நீர் வருகின்ற பொழுது இங்க இருக்கிற அண்ணா சுந்தரேசன் கடையில் கீழே அந்த டவுன்ல போச்சானா கிட்டத்தட்ட 200-300 வீடு பாதிக்குது. இந்த 3 பாதிக்கிறதுக்கான கோரிக்கை வைத்த நடைபெறி 4 கோடி ரூபாய் அதுக்காக ஒதுக்கி 1,16 லட்சம் ரூபாய்க்கு அந்த டெண்டர் விடப்பட்டது. யாரோ போட்டுருக்காங்க டெண்டர். யாரோ டெண்டர் போட்டா போட்டியில போட்டாங்களா? எல்லாமே கரெக்டா இருக்குது. ஆனா அந்த இதுல என்ன சொல்றாங்க, இந்த கம்ப்யூட்டர் இதுல அந்த கணினியில வந்து எரர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டெண்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. சவால் விடுற இந்த கால்வாய் வருவதற்கு காரணமாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர். இந்த பேரூராட்சிகளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏதோ தண்ணிக்குமார் கொண்டாண்டார் நினைச்சிருக்காதீங்க. தண்ணிக்குமார் கொண்டாட முடியாது. தண்ணிக்குமார் வசூல் செய்ய முடியும், கடைக்காரங்கிட்ட காய் கடைக்காரனை எடுக்க முடியும், வெளியே சட்ட முடியும். இப்படி இருக்கின்ற அரசு, இந்த அரசு நீக்கப்பட வேண்டும். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி எது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2 முறை கலைக்கப்பட்டு இருக்கின்றது. ஒன்று ஊழலுக்காக, ஒன்று விடுதலை புலிகளுக்கு ஆதரவு கொடுத்ததன் காரணமாக கலைக்கப்பட்ட ஆட்சி கலைக்கப்பட்ட ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. எங்கள் ஆட்சி கிடைச்சாங்க. ஆனா இவருடைய தலைவர் புரட்சி தலைவர் நேரடியாக மக்களை சந்தித்து நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்பேன் என்று சொல்லி வாக்குகளை சேகரித்து 2வது முறை வெற்றி பெற்றார். 2 பேரும் காங்கிரஸ்காரனும் திமுகவும் கூட்டணி வச்சு தேர்தலில் போட்டிட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தோல்விவிட்ட பின்னால் 50 எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனப்படுத்த போது என்னென்ன பேசினாங்க. எங்களை போட்டு அடிச்சு செவுட்டு ஆற்காடு வீராசாமி இதே ஸ்டாலின் உள்ள இருந்தா அதுக்கு பின்னால ஒரு கூட்டணி வச்சு 2வது முறை வந்து நம்ம ஆட்சி வந்திருக்கிறோம். தோத்ததுனால நம்ம வந்து கிடைச்சாங்க, ஆட்சிக்கு வந்துருக்கிறோம். இங்கேயே இல்லை, திருப்பி ஆட்சிக்கு வந்துடும். அதனால ஏன் இது கடைசியா முடிக்கிறேன்னு கேட்டா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தோல்விக்கு பின்னால் மிகப்பெரிய வெற்றியை பெறுகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 1,50,00,000 தொண்டர்களை பெற்றிருக்கின்ற இயக்கத்தை 2,06,00,000 தொண்டர்களாக மாற்றி அமைத்து வழிநடத்தி செல்கின்ற பல்வேறு சோதனைகளை வென்றெடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாற்றி வருகின்ற எடப்பாடியார் அவர்கள் 2026 நிச்சயமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவார்கள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இந்த நல்ல நிகழ்ச்சியை குறுகிய காலத்திற்குள்ளாக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திய அருமை சகோதரர், அன்பு சகோதரர், முன்னாள் ஒன்றிய குழு தலைவர், ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் ரவி அவர்களுக்கும், பேரூர் கழகத்துடைய செயலாளர் அருமை சகோதரர் விமல் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றிய கழகத்தின் பல்வேறு பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.